சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டேன். எங்க இருக்கு பர்த்டே. ஃப்ளைட் லேண்ட் ஆனோனையுமே கேபின் க்ரூ கிட்ட ஃபோட்டோ ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ராணுவ தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் ராணாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்கக்கிட்ட இந்த சிக்னேச்சர்ஸ்லாம் வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் அவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டோம். இதனோட லிங்க்கு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பைலட் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பயலோட ஃப்ளைட் எங்க? உங்கள் ஃப்ளைட் எங்க? அண்ணாச்சா சிங்கப்பூர். ஃபைனலி லேண்டட் இன் சிங்கப்பூர். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பேபி கேரியர் யூஸ் ஆச்சு எனக்கு. மற்ற எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஸ்ட்ராலர் வச்சே தம்பி கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸ்ட்ராலர் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளைட் இறக்கணும் அவங்க கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. நம்ம வந்து ரொம்ப நேரம் அப்படியே நடந்து போய் தான் இப்போ ஸ்ட்ராலர் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, லக்கேஜ் கலெக்ட் பண்ணும்போது அங்கேயே ஸ்ட்ராலர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ராலர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்கில் போய் கேட்டதுக்கப்புறம் ஸ்ட்ராலர் எல்லாமே எங்கள் தனியாக வாங்கி வச்சுருந்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வியட்நாம் ட்ரிப்பில் லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு, இதுவும் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு பயந்துட்டோம். ஸோ ஸ்ட்ராலர் வந்ததுக்கப்புறம் அங்கேயே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ராணா கூட்டிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெட் போஹா இப்போ என்ன, இப்போ மார்னிங் 8:30 சென்னை டைமிங்க்கு. இது என்னது சிங்கப்பூர் டைமிங்க்கு 11:30 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இன்ஸ்டன்ட் மீட்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மெயினாக டெர்மினல் 2ல் இருக்கும். டெர்மினல் 2ல் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ சாப்பாடு ஊற்றிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மீஷோவா ஃப்ளிப்கார்ட் எதில் வாங்கினு தெரில. என்னோடய லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் வந்து 2 அடுக்கு வர மாதிரி இருக்கும். கீழே ஒரு பார்ட்டு மேலே ஒரு பார்ட்டு. இதில் வந்து நம்ம ரெடிமேட் மிக்ஸ் போட்டு வெறும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த டிஃபன் பாக்ஸே ஹேண்டியாக இருக்கனால அப்படியே அதுலேருந்து நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா இன்சுலேட்டடாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மில்டன் பாட்டிலில் நான் நைட்டு வரும்போது ஒரு 11 o'clock வரும்போது தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்ம ஊர் படி 8:30 ஆகுது. ஸோ 8:30க்கு நல்லாவே சூடாகவே இருக்குதுன்னா அப்படியே கொதிக்கவே இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை இந்த மில்டன். என்னோடய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுக்கடுக்காக ரெடிமேட் மிக்ஸு மேலே பிஸ்கெட்டு நான் உங்களுக்கு பிக்சரில் பேக்கிங் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பேபிக்கும் ஃபீட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் இப்போ நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ணே சாப்பிடுவோமா? ராணாக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு குவிக்காக ஒரு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இவர் இந்த டாக்ஸி டிரைவரோட போகிறப்பெல்லாம் நல்லா பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். Very hot, yes, very hot. 40 degrees? Yeah. Oh God. Singapore now is 35. இவர் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு டீட்டெயில்டாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. Your first time here? Yes. Okay, that one is Terminal 2. Okay. Behind that one is Terminal 1. You heard about the jewel? Yes. You must go there and see. Yeah, sure. Yeah. So and this Terminal 2, there's also a waterfall. Okay. But the waterfall 10 minutes will do. That one is a 3D, look like real. Okay. It's not real waterfall. It's yes, 3D yes. only. Man-made waterfall. Okay. I've seen in many reels. 3 hours at least you walk. Okay. That one at least 3 hours. You're leaving from Malaysia, but no, I mean you flying off Singapore what time? no, we are going to Malaysia through bus. Oh, and bus. then So flying you from can't see. Kuala Yes. Lumpur. Yeah, so you must also come and see the airport. Yes. The jewel. yeah, sure. So now we have many luggages, right? We will plan one day. But you stay in the hotel how many days? 6 days. 6 days. Then you have to one day you have to take. Okay. You don't take taxi. Taxi was expensive. You want you can take the train. Okay. The train can come to the airport. Okay. Ah, Okay, uncle. the subway. Then but you have to change.
Okay. We have to speak Mandarin or our Oh, dialect. you're Chinese, huh? We depend. Chinese got so many. Okay, okay. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எம்ஆர்டி பஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்க ஹோட்டலுக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். அதுக்கே வந்து 4000 கிட்ட ஆச்சு. ஸோ எப்போவுமே எம்ஆர்டி யூஸ் பண்ணுங்கள் சிங்கப்பூரில். Original from India. You came from India Yes. Yeah. 60 years ago. The airport and this road all the way down to Marina Bay Sands is built on reclaimed land. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் வந்துட்டு ஏர்போர்ட் சுற்றி பார்க்குற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் See, the பயங்கர army camp beside. Okay. பட் பயங்கரமான டயர்டு. தம்பியும் தூங்கிட்டான், எனக்கும் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து டேவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே மாற்றிட்டோம். இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஈவினிங்லேருந்து இன்னொரு நாள் தனியாக வந்து ஜுவல்ஸ் அங்கேயெல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா? அதனால So on the right side there's a house, all the flat over there. The seaside is over there. சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனேயுமே கண்ணில் படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரினா பே சாண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜெயண்ட் வீல், அதுக்கப்புறம் கண்ட்ரியே ரொம்ப குட்டி, அதனால் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மெரினா பே சாண்ட்ஸ் மேலே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ காசு கொடுத்து போகாதீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். நாங்கள் ஆல்ரெடி நிறைய பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். அவங்களும் சொல்கிறத கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தோம். லிட்டில் இந்தியாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் சிங்கப்பூரில். ஸோ இதுதான் ஃபுல்லாக மினி சென்னை மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே. And I think that on the left side, that one is your, if I'm not wrong lah. சிங்கப்பூர் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாலுமே வந்து ஸ்டே எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. டேஷிங் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 207 இந்த பக்கமா 2 இல்லை. ஸோ ஒரு டீசெண்டான ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5K 6K பர் நைட்டு. இதுக்கே நாங்கள் வந்து 6K பர் நைட்டோ 5K நினைக்கிறேன், அரவுண்டு 35 to 40K ஸ்டேக்கு மட்டுமே வந்துருச்சு சிங்கப்பூரில். ஸோ வித் விண்டோ வித்தவுட் விண்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து வித் விண்டோவே எடுத்திருந்தோம். ஸோ இதான் நம்மளோட ரூம். வந்த டயர்டில் நல்லா தூக்கம் 3 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அந்த ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ கார்டன்ஸ் பை த பே அங்கே போய்கிட்டு இருக்கோம் எம்ஆர்டி எடுத்து. எம்ஆர்டி எடுத்து போகிறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பார்த்து போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். பே ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே பார்த்துருங்க. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாங்க. எல்லா இடத்துலையுமே போர்டு போட்டிருப்பாங்க, யார்கிட்ட கேட்டாலும் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நடந்தே சலிக்கணும் மெயினாக, அது ஒன்று தான். நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சைன் போர்ட்ஸ் பார்த்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். ஸோ இங்கே மேலெல்லாம் போட்டிருக்கு பாருங்க ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மால் இருக்குங்க, அந்த மால் வழியாக போனோம் அப்படின்னா அந்த சைடு வந்து அந்த ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ கார்டன்ஸ் பை த பே எல்லாத்தையுமே போயிடலாம். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் சிட்டி, சூப்பராக நீட்டாக க்ளீனாக. மெயினாக சிங்கப்பூர் வந்து ஒரு ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து ட்ராவல் டைம் கம்மி அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்ட்ரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் பேபி இருக்கிறனால டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோவா இப்படி தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கார்டன்ஸ் பை த பே போகிறது தான் பிளானு. ஆனால் வந்து கொஞ்சம் பிச்சு தூங்கிட்டோம். அப்புறம் எந்திரிச்சு சரி 8 மணிக்கு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8:45 அங்கேயா 8:45 கார்டன்ஸ் பை த பே போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ பார்க்குறோம். அடுத்து கார்டன்ஸ் பை த பே டைம் இருந்தால் போகிறோம், இல்லைன்னா நாளைக்கு போகிறோம். அண்ணே சூப்பர் சூப்பர்.
இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா 7:45க்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீக்கெண்டு நாங்கள் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கு. சாட்டர்டே நைட் வந்திருந்தோம். வீக்கெண்ட் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே எங்கேயுமே போகலை கன்சீவ் ஆனதுலேருந்தே. இப்போ வந்திருக்கிறது எங்கேயோ புதுசாக வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு புது கண்ட்ரியில் ஃபஸ்ட் டே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, பயங்கரமாக ஒரு சூப்பரான ஃபீல் அது. நம்ம இப்படியே உட்காந்துக்கலாம். தம்பி வேணா அப்படி ஸ்ட்ராலரில் உட்கார தெரியுமா உனக்கு? இங்கதான் இருக்கேன். அடுத்து கார்டன்ஸ் பை தி பேயில் 8:45க்கு ஒரு ஷோ இருக்கும். ஸோ முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரா 8 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதானா? இல்லை என்ன போகணும், லெவல் 1க்கு போகுது பற்றியில். ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ கரெக்டாக வந்து வீக் எண்டு வந்துட்டோம் நம்ம. அதனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் சும்மா ஒரு 2 இது மட்டும் பார்த்துட்டு கார்டன்ஸ் பை தி வே வந்து பார்த்தீங்கன்னா 8:45க்கு அடுத்த ஷோ. அதனால் முன்னாடியே போய் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போயிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு அங்கே லைட் ஷோவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ராணாக்கு அங்கே ஃபீட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே ரூம் பார்த்து கிளம்பி இந்த நாளிலிருந்து நம்மளோட பயணங்களே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீ அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வீக்கெண்டில் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ வீக் டேஸ் வர்றது பெட்டர். வீக் டேஸ் வந்து பிளான் பண்ணி வீக்கெண்ட்லாம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் தான் அவ்வளோ கூட்டம். சிங்கப்பூர் ஃப்ளையர் போகிறோம் பின்னாடி. எங்கே போனாலும் வீக்கெண்ட் வந்து பயங்கர க்ரௌடாக. அந்த மால்குள்ளேயே எஸ்கலேட்டர் லிஃப்ட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து போனீங்க அப்படின்னா கார்டன்ஸ் பை தி பேக்கு சீக்கிரமே போயிடலாம். நம்மளும் அந்த ஷோக்கு வந்தாச்சு. தெரியாத ஒரு ஊரில் ஒரு 100க்கும் மேலே இருக்க ஒரு ஃபாரினர்ஸ் மக்களோட தரையில் படுத்துட்டு இதை பார்க்குற ஃபீல் நிறையா இருந்துச்சு. ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes பார்த்ததுலேயே தூங்கிட்டாப்புல நல்லா. பார்த்து முடிச்சுட்டு சரி இனி அப்படியே இவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ஊட்டிடலாம், ரூமுக்கே கூட்டிகிட்டு போய் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டு குட்டி ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ரீல்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐடி லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டே இன் நியூ கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பக்கா பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. பார்த்த 2 ஷோவுமே ஃப்ரீ தான். மெட்ரோ ஸ்டேஷனில் போகிற வழியில் இந்த மாதிரி கண்ணாடி இருந்துச்சு. அதனால் நம்ம பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. டே 2ல் மீட் பண்ணலாம். பாய்.